ஹலோ மக்களே, ஜஸ்ட் நவ் ரைட் ஸ்டார்டட். எங்கே அட்ரஸ் பார்த்தீங்களா? விஜய் டிவி பிக் பாஸ். ஸோ அங்கே தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, அந்த ஜீ தமிழ் அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, விஜய் டிவி ஷூட்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் நடக்கும். போயிருங்க. ஸோ முன்னாடி வந்து சந்தோஷா ட்ரேட் சென்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவிபின்னு இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்துட்டோங்க. இதுக்குள்ளே எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரில. விஜய் டிவி பிக் பாஸ் செட்டு எங்கே இருக்கு கண்டுபிடிப்போமா? என்னடா அது இந்த சைடு வந்து அந்த சைடு மேப் காட்டுறேன். காட்டிடுச்சு. அன்னைக்கு ஒரு மேம் இங்கே தான் இந்த என்ன சொல்ல சரிகமாப்பா அந்த டிவி ஷோவில் வந்து வருவாங்க. அவங்க நேம் வந்து சொல்ல வேண்டாம், அன்றைக்கி அந்த வீடியோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களும் இங்கே தான் வந்து பிக்கப் பண்ணேன். அவங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர், தெரியுமா அவங்களுக்கு? இன்னைக்கு வந்து இதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ இதாங்க பிக் பாஸ் செட்டு, தெரியுதுங்களா? ஓகே, இதுதான் பிக் பாஸ் நடக்குதா? ஓகேங்க. ஸோ அவங்கள வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு கோயம்பேட்டில் வந்து வெயிட் பண்ணுறேன். கோயம்பேடு தெரிகிறதா? கோயம்பேடு மெட்ரோ கீழே நிற்கிறேன். ஏதோ ஆர்டர் வரலான்னு பார்த்தா ஆர்டரே வரல. ஒன்று வந்துச்சு, அது அதுக்குள்ளே போயிடுச்சு. வெறும் 372 தான் காமிச்சது. ஸ்டார்ட் பண்ணும்போது 472 காமிச்சது. கடைசியில் பார்த்தா 372 தான். ஏன்னு தெரில. ஒரு ஷார்ட்கட்டில் வந்ததுனால ஒரு 4 கிலோமீட்டர் கம்மி பண்ணேன், அதனால் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரில. ஸோ ஊபரில் தாங்க ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. குத்தம்பாக்கம் வந்துட்டேன். 520 ரூபா 600 கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் 495 காட்டுது. ஓகேங்க, ஆவடியில் இருக்கோம். டெய்லி 10 மணிக்கு இங்கே தான் வந்து விடுது நம்மளை. இப்போ வந்து 543 ரூபா நமக்கு வந்து என்ன சொல்றது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சு? ஆமாம், அதுக்கு முன்னாடி 520 என்னமோ வந்துச்சு. ஆனால் 600 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்கு போனோம் இல்லையா, 370 ரூபா 380 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு 3 ட்ரிப்பு தான் ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு சாப்பிடணும். மணி 10:30 ஆச்சு. ஏதாவது கடைகள் இருக்கான்னு பார்க்கலாம். கடை இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு. ஏன்னா நீ பகலில் ஓட்டவே இல்லைங்க. நான் அப்படியே படுத்துட்டேன். பல சிந்தனைகள், பல டிப்ரெஷன்ஸ். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஒன்றும் முடியல. ஏங்க சாரிங்க, இது ஆவடி கிடையாது. நானும் ஆவடின்ட்டேன். இது வேற ஏதோ ஒரு ஊர், திருமுடிவாக்கமா ஏதோ சம்திங். எனக்கு ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு ஊர். என்ன ஒரு பேர் போட்டுருக்குன்னு பார்ப்போம். அம்மா சரி, இந்த ஊர் நேம் திருமுல்லை வாயில். அதானே பார்த்தேன். எனக்கு ஏன்னா திருமுல்லை வாயில் தான் வந்துச்சு. ஒருத்தர் ஆவடியில இறக்க சொன்னாங்க. ஸோ அதனால இறக்கி விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஏதாவது கடை, நமக்கு நல்ல ஒரு வண்டி கடை இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வண்டிக்கு வழி விட்டுரும். அப்புறம் அவர் வேறு பின்னாடியே வந்துட்டு இருந்தார். ஏதாவது ஒரு தோசை கடை, ஹோட்டல் லக்ஷ்மி, ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. ஆனால் எதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே. நீங்கள் ஏதோ ஹோட்டல் வைக்க போகிறீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது வந்து கல் ஆனில் இருக்கணும், கல்லில் ஏதாவது பறந்துட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட்டமாக இருக்கணும். இதுதான் எதிர்பார்க்குறாங்க. அந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு.
வந்தாச்சு. நம்ம வேற போய்கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஹோட்டல் ஐ வாண்ட் சோறு, வெரி சோறு. இப்போ நான் அந்த நேரம் அங்கே சாப்பிட்டேன்னா இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து நான் சாப்பிட்டே ஆகணும். எப்போ இப்போ பெருசாக ஆர்டர்ஸ்லாம் இருக்காது. நாளை காலை சீக்கிரம் ஆரம்பிக்கிறவங்க இது இப்படியே போனால் ஆகாது. ரைஸ் ஐட்டம்ஸ் பிடிக்காது பெருசாக. எக் ரைஸ்லாம் சாப்பிடுவேன், பட் வந்து முன்ன மாதிரிலாம் அதை உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை. நைட்டானா இட்லி தோசை தான். அங்கேயே 2-3 ஹோட்டல் இருந்துச்சு. இதுதாங்க நம்ம பிரச்சனை. எல்லாம் ரைஸ் தான். இட்லி தோசை ஹோட்டல். அங்கே ஒரு கடை இருக்கு. கிராஸ் பண்ணி தான் போன, ஒரு வழி இல்லை. ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம் வேறு எதாவது ஹோட்டல் இருக்கா. This is title park. Traffic jam. Thank you. Problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. 20 கிலோமீட்டர் எம்டி அடிச்சாச்சு. ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு வரைய கரண்ட் டேட்டா. சென்னையில் நைட்டு 11:30 ஒர்க் ஆகிற சிக்னல், மதிக்கிற சிக்னல் இந்த சிக்னல் தான். திருமலிசை சிட்டிக்குள்ளே இருக்குது, பட் அவுட்டரில் எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்டாக கண்டிஷனாக இருக்கும். சிஎன்ஜி போட்டாச்சு. நைட்டான இந்த ஏரியா ஃபுல்லாக லாரி தான். ஏன்னா மேக்ஸிமம் லாரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் ட்ராவல் பண்ணுவாங்க. சிட்டிக்குள்ளேயுமே நைட்டு தான் அலோவ். ஏன்னா அது பழைய கால துப்பாக்கியில் 2 இது இருக்கும் பாருங்கள், தோட்டம் போகிறது அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி காலையிலே தெரியும் தலைவன் பட்டையை கலப்ப போகிறான்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ப்ளூ டாட் வந்து வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக போச்சு. ஆக்சுவலி இந்த 3rd கேண்டில் தான் சின்ன ஸ்டாப்பில் சிட் ஆகிற மாதிரி ஹிட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து மேலே போயிருக்கு. ஆனாலுமே இந்த ஸ்டாக் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட் வந்து இது தான். இதை தாண்டி சில ஸ்டாக் வந்துச்சு, ஆனாலுமே இந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு வால்யூமோடு சேர்ந்த மூவுங்கிறது இது மட்டும்தான். ஓகேங்க, இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம்.
ஓவரால் வந்து இதில் 915 ரூபா. ஸோ உபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 495 ரூபா. எவ்வளோ ஆச்சு டோட்டல்? இதில் எவ்வளோ பார்த்தோம்? அதான் இதில் வந்து ஒரு 900, அதில் வந்து ஒரு 500. ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு டிப்ஸ்லாம் வந்துச்சு. இதில் வந்து ஒரு 80 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்புறமா அங்கே ஒரு எவ்வளோ, அதான் மொத்தத்துக்கு 1500 ரூபாய்க்குங்க ஓட்டியிருக்கோம். கிலோமீட்டர் 100 ஓடி இருக்குது. கால்குலேட் பண்ணோன்னா 418 ரூபாய்க்கு சிஎன்ஜி. அதான் 1000 ரூபா நிற்கும் ஓவரால். இதுதான் இப்போதைக்கு ஓட்டுறது. ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து ஓட்ட முடியல. ஸோ காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சி போகலாம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நம்ம யாத்திரையில் ஒன்றுமே ஓடலை. இப்போ வந்து என்னென்னா இருக்கிற வீடை வந்து நான் என்ன சொல்கிறது, ஓனர் நம்மளை காலி பண்ண சொல்கிறாங்க. அதனால் யாராவது உங்கள் ஏரியாவில் எதுவும் வீடுகள் இருந்தாலோ இல்லை உங்கள்கிட்ட எதுவும் ஸ்டே இருந்தாலோ சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தாம்பரம் நியர்பை இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் வேறு எதுவும் ஏரியானாலும் சொல்லுங்கள். இப்போதைக்கு எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு இடம் தேவைப்படுது. ஸோ யாரும் எதுவும் இடம் வச்சுருந்தாலோ இல்லை பிஜியாக கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இடம் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? மெயின் வந்து கார் பார்க்கிங் வேணும், காரை வாஷ் பண்ணணும். ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன், வேறு எதுவுமே இல்லை. அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா? ஓகேங்க, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.